what's up everyone, welcome back to my YouTube channel. Hope you guys எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நீங்க புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் பவுடர் இருக்கு. ப்ரௌன் ரைஸ் புரோட்டீன், பீ புரோட்டீன், சோய் புரோட்டீன், வே புரோட்டீன், கேசின் புரோட்டீன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் பவுடர் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. சோ இதுல என்ன புரோட்டீன் பவுடர் நான் எடுத்துக்கிட்டோம்னா என்னோட மசில் பில்டிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும், இல்லாட்டி என்னோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ஈஸியா இருக்கும். சோ இதுல எது வந்து பெஸ்ட் புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் பெஸ்ட் புரோட்டீன் அப்படின்னு அந்த புரோட்டீன் பவுடர் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அந்த புரோட்டீன் பவுடர்ல நான் சொல்ல போற இந்த சில விஷயங்கள் வந்து இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த புரோட்டீன் பவுடர்ல இருந்தாதான் அந்த புரோட்டீன் பவுடர் நம்ம வந்து ஒரு பெஸ்ட் புரோட்டீன் சொல்ல முடியும். நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு புரோட்டீன் மாலிகுல் வந்து உருவாக்க முடியும். சோ நம்ம பாடிக்கு தேவையான எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்லி ஒரு 9 அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு. இந்த 9 அமினோ ஆசிட்ஸ் இருந்தாதான் நம்மளோட பாடியில புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகட்டும், இல்லாட்டி மசில் பில்டிங் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். சோ இந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கிற ஒரு புரோட்டீன் சோர்ஸ் தான் நம்மளால கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நீங்க வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸ், அதாவது இப்போ சோய் புரோட்டீன், பீ புரோட்டீன், இல்லாட்டி ப்ரௌன் ரைஸ் புரோட்டீன், இந்த புரோட்டீன் பவுடர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 9 அமினோ ஆசிட்ஸோட ப்ரொஃபைல் வந்து கரெக்டா இருக்காது. சோ அதுங்களை வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ்னே சொல்ல முடியாது. சோ இது எல்லாமே ஒரு இன்கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் தான். சோ இப்ப கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வே புரோட்டீன் அண்ட் கெசின். சோ இந்த ரெண்டு புரோட்டீனோட ப்ரொஃபைல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவையான அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிடுமே கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க அமினோ ஆசிட்ஸ் ப்ரொஃபைல் படி நீங்க பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வே புரோட்டீன் அண்ட் கெசின் புரோட்டீன் வந்து ஒரு பெஸ்ட்னே நம்ம சொல்லலாம். அடுத்த நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பயோ அவைலபிலிட்டி. சோ ஒரு புரோட்டீன் சோர்ஸ் இருக்குன்னா அதோட பயோ அவைலபிலிட்டி ரேட் வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப பயோ அவைலபிலிட்டினா அப்படின்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். பயோ அவைலபிலிட்டினா ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஒரு சத்தான உணவு சாப்பிடுறீங்க, அந்த நீங்க சாப்பிட்ட உணவோட சத்தம் வந்து எவ்வளவு தூரம் அந்த சத்தம் வந்து உங்க பாடி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து தான் அதைத்தான் நம்ம பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸோட பயோ அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பீ புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பயோ அவைலபிலிட்டி வந்து லெஸ் தென் 40 தான். அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப 100 கிராம்ஸ் ஆஃப் பீ புரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணீங்கன்னா வெறும் 40 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் மட்டும் தான் அவங்க பாடி எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கிற 60 கிராம்ஸ் வந்து வேஸ்டா வெளியே அனுப்பிடும். இதே வே புரோட்டீனோட பயோ அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா அதோட பயோ அவைலபிலிட்டி வந்து 100. சோ நீங்க 100 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வே புரோட்டீன் எடுக்கும்போது முழுசா அந்த 100 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீனையுமே அவங்க பாடி வந்து அப்சர்வ் பண்ணிடும். இந்த ஒரு ரீசன்னாலதான் ஜிம்முக்கு போறவங்க இல்லாட்டி வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க மேக்ஸிமம் வே அண்ட் கெசின் புரோட்டீன் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு உங்களை வந்து வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்ஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லல, நீங்க எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் நான் அதுல இருக்கிற என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் கம்பேர் பண்றேன். சோ வீடியோ முடியும் போது உங்களுக்கே எது வந்து பெஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ், நான் என்ன புரோட்டீன் பவுடர் வாங்கினா என்னோட மசில் பில்டிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். சோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதனால நிறைய டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன் பவுடர் இருந்தாலும் மேக்ஸிமம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ற ஒரு புரோட்டீன் பவுடர்னா வே புரோட்டீன் அண்ட் கெசின் புரோட்டீன். சோ இந்த ரெண்டு புரோட்டீனுமே பால்ல இருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறாங்க. சோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா வே புரோட்டீன்ங்கிறது ஒரு ஃபாஸ்ட் டைஜஸ்டிங் புரோட்டீன். சோ இப்ப நீங்க வே புரோட்டீன் எடுத்தீங்கன்னா உங்களோட பாடியில சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகி புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து சீக்கிரமா நடக்கிற மாதிரி பண்ணும். இதே கெசின்ங்கிறது ஒரு ஸ்லோ டைஜஸ்டிங் புரோட்டீன். சோ அதை நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா ஸ்லோவா தான் அந்த டைஜஸ்ட் ஆகி ஸ்லோவா தான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். சோ ஜிம் போறவங்க மேக்ஸிமம் எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச உடனே வே புரோட்டீன் எடுப்பாங்க, அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி கெசின் எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க நைட் ஃபுல்லா அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கறதுக்காண்டி ஸ்லோ டைஜஸ்டிங் புரோட்டீனான கெசின் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி எடுப்பாங்க. ஆனா ரீசனா நடந்த ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கெசினுக்கு பதிலா வே புரோட்டீன் எடுத்தா கூட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். இப்ப வே புரோட்டீன் பாத்தீங்கன்னா அதுல 3 டைப்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து வே கான்சென்ட்ரேட், இன்னொன்னு வே ஐசோலேட், இன்னொன்னு வந்து வே ஹைட்ரலைசேட். இப்ப 3 புரோட்டீனுமே உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக் எடுத்துக்கோங்க. அந்த எக்ல வந்து எக்கோட ஒயிட் பிளஸ் கொஞ்சோண்டு அந்த மஞ்சக்கருவும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ல புரோட்டீன் இருக்கும் பிளஸ் கொஞ்சோண்டு கார்ப்ஸ் கொஞ்சோண்டு ஃபேட் சொல்லி இருக்கும். சோ இத வந்து நம்ம புரோட்டீன் கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இத ஃபர்தரா ஃபில்டர் பண்ணோம்னா, அதாவது அந்த எல்லோ போர்ஷன் மட்டும் நம்ம தனியா எடுத்துட்டோம்னா வெறுமனா ஒயிட் போர்ஷன் மட்டும் இருக்கும். அதுல புரோட்டீன் இருக்கும், கொஞ்சோண்டு கார்ப்ஸ் இருக்கும். சோ இத வந்து நம்ம வே ஐசோலேட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இதுக்கப்புறம் ஃபர்தரா அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஒயிட்ல உள்ள புரோட்டீனை மட்டும் தனியா நம்ம எடுத்து வைக்கிறத பாத்தீங்கன்னா தனியா எடுத்து வச்சீங்கன்னா அதுல வெறுமனா புரோட்டீன் மட்டும்தான் இருக்கும், கார்ப்ஸோ ஃபேட்ஸோ எதுவுமே இருக்காது. சோ இத வந்து நம்ம வே ஹைட்ராசைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இப்ப வே கான்சென்ட்ரேட்ல 80% வந்து புரோட்டீன் இருக்கணும். இப்ப 30 கிராம், அதாவது ஒரு ஸ்கூப் 30 கிராம்னா அந்த 30 கிராம்ல 24 கிராம் வந்து புரோட்டீன் இருக்கணும். இதே வே ஐசோலேட்னா அதுல 90% வந்து புரோட்டீன் இருக்கணும். இப்ப 30 கிராம் ஸ்கூப்னா அதுல 27 கிராம் வந்து புரோட்டீன் இருக்கணும். வே ஹைட்ராசைட்னா அதுல 100% புரோட்டீன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 30 கிராம் ஸ்கூப்னா அதுல 30 கிராம் வந்து புரோட்டீனா இருக்கணும். வே ஹைட்ராசைட் வந்து யார் எடுப்பாங்கன்னா
மேக்ஸிமம் ப்ரோ பாடி பில்டர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு கார்ப்ஸ் இல்ல ஃபேட்ஸ் கூட அவங்க டயட்ல வந்து ஆட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வே ஹைட்ராலிசிட் வந்து எடுப்பாங்க. ஸோ நார்மலா இருக்கிற நம்ம பீப்புள் வந்து வே ஐசோலேட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வே கான்சென்ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் வரும்னா வே கான்சென்ட்ரேட் வந்து கொஞ்சம் சீப்பு, அதுக்கப்புறம் வே ஐசோலேட் வந்து அதை விட கொஞ்சம் காஸ்ட் அதிகம், அண்ட் வே ஹைட்ராலிசிட் வந்து அதை விட கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பெஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் எது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து வே ப்ரோட்டீன் தான் சொல்லுவேன். ஸோ எதனால அப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க மற்ற ப்ரோட்டீன்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் பாத்தீங்கன்னா அதோட பயோ அவைலபிலிட்டியும் கம்மி, பிளஸ் அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ அதை நம்ம காசு கொடுத்து வாங்கி எடுக்கிறத விட இந்த வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா இது நமக்கு மசில் பில்டிங்க்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும்.